ஆனா அந்த மாணவர் சங்கம் தான் போட்டிருக்காங்க. ஆனா அது ஒட்டுறது ஃபுல்லா திமுகன்றாங்களே. ஒரு பழி சுமத்துறாங்க. ஆமா சார். அது இருக்கலாம். மாணவர் சங்கம்னு சொல்லிட்டு இப்ப எந்த மாணவர் சங்கமும் இல்ல. மாணவர் சங்கமே இப்ப குறைஞ்சு போச்சு. எல்லாருமே எப்போ நடிகர்களோட மோகம் வந்துச்சோ, அப்ப ஒரு நடிகனுக்காக இப்ப கேரளால நான் ஷூட்டிங் நானும் ஒரு டைரக்டர் தான் கேரளால ஷூட்டிங் போறோம். கேரளால வந்து மோகன்லால், மம்முட்டி வந்திருக்காங்க. அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க. மக்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கூட்டம் கூடலாம் அவங்கள பார்க்கல. ஏன்னா அவங்க தொழிலை அவங்க பார்க்கறாங்க. நம்ம தொழிலை நம்ம பார்க்கோம். இங்க அப்படி கிடையாது. சாதாரண ஒரு கடைக்கோடி நடிகன், ஒரு காமெடி நடிகன் வந்தா கூட பெரிய கூட்டம் கூடிடுறாங்க. அப்போ ஒரு நடிகனுக்காக இங்க வந்து பால் அபிஷேகம் பண்றதும், தான் பெத்தவங்களுக்கு கூட ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது இல்ல. ஆனா ரசிகர்களுக்கு, நடிகர்களுக்கு, தலைவனுக்கு வந்து கொண்டாடுறதும், அந்த டிக்கெட்டை ஏத்தி விடுறதும், அந்த ஒருத்தர் அடிச்சுக்கிறதும், ஒருத்தர் நெட்ல சண்டை போட்டுக்கிறதும், ஆன்லைன்ல மீடியாவில் சண்டை போட்டுக்கிறதும் அவங்களோட குறிக்கோளாகிறாங்க. அப்ப இது வந்து என்னன்னா, திமுக வந்து மாணவர் சங்கம் இருக்கோ இல்லையோ, இதுல நடுவுல திமுகவும் ஒட்டாம, தாவேக்காவும் ஒட்டாம, இடையில ஏதோ ஒரு சண்டையை உருவாக்கணும்னு கூட யாரை கூட ஓட்டலாம். இப்படி நடந்துருச்சு. இதுக்கப்புறம் கூட ஒரு நடிகர் வந்து கட்சி தொடங்கலாம். ஜனநாயக யார் வேணாலும் தொடங்கலாம். இந்த மாதிரி சம்பவம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அரசாங்கம்? ஏன்னா சார், இது வந்து கட்சி தொடங்குறது அரசாங்கம் இன்னொருத்தர் தொடங்கினாலும் இதே மாதிரி கூட்டம் வரும். ஏன் நாளைக்கு அஜித்தே கட்சி தொடங்கினாலும் இப்படி ஒரு கூட்டம் வரதான் போகுது. ஆமா. அப்ப எப்படி அரசாங்கம் வந்து இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் வகுக்கணும்? இல்ல சார், இது வந்து அரசாங்கம் வந்து ஒருத்தர் கட்சி தொடங்குறத அரசாங்கம் தடுக்க முடியாது சார். அந்த கூட்டத்தை வர தடுக்க முடியாதுன்னா, ஒரு பொதுக்கூட்டமா நீ பண்ண மாநாடுக்கு பண்ணா அதுக்கான பெரிய கிரவுண்ட் கொடுக்குறீங்க, ரைட்டு. பிரச்சாரம்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் தான் கொடுக்கணும்.